வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, KGF. பிகைன் பக்தி சேனலை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய பதிவு, குரு பெயர்ச்சி முடிஞ்சு ஓரிரு வாரங்கள் தான் ஆகியிருக்கு. இந்த குரு பெயர்ச்சி ஆன உடனே மேச ராசி முதல் மீன ராசி வரை 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு சாதகமாக அமைய போகிறாரு, யாருக்கு பாதகமாக அமைய போகிறாருன்னு கேட்கறத பார்க்கலாம். பொதுவாகவே இந்த குரு பெயர்ச்சி பெண் ராசியான கடக ராசியில் தான் பெயர்ச்சியாக இருக்கார். அப்போ இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு ரிஷப ராசி, கடக ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசிகளான 6 ராசிகளுக்கு தான் ஒரு 80-90% பலனை தரப்போகிறாரு இந்த குரு பெயர்ச்சி பலன். மீதி இருக்க வேண்டிய 6 ராசிகளுக்கும் கொஞ்சம் பாதகங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மேற்படி என்னென்ன நடக்குதுன்னு கேட்குறத பார்க்கலாம். விருச்சிக ராசி, விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான், அகோர வீரபத்ரர், முருகக்கடவுள். முருகக்கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் பிறந்தவங்க தான் விருச்சிக ராசி அன்பர்கள். நல்ல படிப்பு, கம்பீர தோற்றம், கலைநயமிக்கக்கூடிய தருணம், அழகுல சிறந்து இருக்கிற வேண்டியவங்க. நிறைய பேர் காவல்துறையாக தான் இருப்பீங்க, இராணுவ வீரனாக இருப்பீங்க. பெண்கள் பொதுவாகவே டாக்டராகவே நிறையவே இருப்பீங்க. கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய, கலைத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலில் இருப்பீங்க. ஆனால் என்ன, சின்ன வயசுலேயே குரு பகவான் வந்துட்டு போயிட்டார். சின்ன வயசில் ஆக்டிவாக இருந்திருப்பீங்க. செம்ம பிரில்லியன்ட் ஜாதகம். இந்த விவசாய நிலம், அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குல்ல, ஏக்கர் கணக்கில் லேண்ட் இருக்குல்ல, விவசாயம் பண்ணக்கூடியவங்களும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான். ஆடு மாடு பண்ணை வச்சிருக்கிறவங்க, பால் பண்ணை வச்சிருக்கிறவங்க எல்லாமே பாதி பேர் இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான். விருச்சிக ராசிக்காரங்க பட்ட துன்பத்துக்கு வெளியே சொல்லவே முடியாதுங்க. கடந்த 7 வருஷ காலமாகவே நஷ்டம்தான் அதிகமாக இருக்கும், கடன் தான் அதிகமாக இருக்கும், எதிர்பாராத கடன். விருச்சிக ராசியில் பெண்கள் இருந்தீங்கன்னா உங்கள் கணவன் பல கோடி ரூபாய், பல லட்சம் ரூபாய் நஷ்டகதியாக்கியிருப்பார். விருச்சிக ராசியில் ஆண்கள் இருந்தால் உங்கள் மனைவி பல விதமான இழப்புகளை, காசு பணம் திருடு போய் கூட, நகை நட்டு திருடு போய் கூட, மண்ணையும் விற்கக்கூடிய தருணத்தில் பல கஷ்டம் அடைஞ்சிருக்கக்கூடிய தருணம் உண்டு. நிம்மதியற்ற வாழ்க்கை. கணவனும் மனைவியும் ஏதோ தான் பிள்ளைங்களுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. இல்லைன்னா விட்டு எங்கேயோ காசி, ராமேஸ்வரம், திருவண்ணாமலை எங்கேயாவது போய் உட்காந்துடலாம் அப்படின்னு இறைவனை தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய நேரமும் உண்டு. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 2026 சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்கள் பஞ்சம் போச்சுன்னு சொல்லலாம். சகாய நிலைமைக்கு உங்கள் வாழ்க்கை திரும்பி வரப்போகுதுன்னு சொல்லலாம். இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், உங்கள் பிள்ளைங்களுடைய திருமணங்கள், இல்லை படித்த பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பான ஒரு வேலை, பேரம்பேத்திகள், இப்படி சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணமும் இனி வருங்காலத்தில் ஏற்பட போகுது. எத்தனை லட்சம் வேணால் விரைய மாட்டுங்க,
யாரோ எவரோ ஒரு நட்பு இல்லை ஒரு லோனு ஒன்று கிடச்சி உங்கள் பிரச்சனை எல்லாம் ஷார்ட் அவுட் ஆக போகுது. போதுண்டா சாமி. விருச்சிக ராசிக்காரங்க பட்ட துன்பம். படித்த பிள்ளைங்க நல்ல படிப்பு ஆற்றலோட படித்து பெரிய லெவலுக்கு வந்து தான் தாயி தகப்பனரை காப்பாற்றக்கூடிய சக்திகள் கிடைக்க போகுது. 60% 65% விருச்சிக ராசிக்காரங்க காதல் திருமணம் தான் பண்ணுவாங்க. இதான் பிரபஞ்ச விதி. முடிஞ்ச அளவுக்கு தாய் தகப்பன் பேச்சை கேட்டு தாய் தகப்பன் ஒபீனியனில் நீங்கள் திருமணங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து சுகங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்திருந்தாலும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய வருடங்கள் பொன்னான வருடங்களாக அமையப்போகுது. மாற்றமே ஏற்படக்கூடிய தருணங்கள் ஏற்பட போகுது. மகத்தான செய்திகள் கிடைக்க போகுது. உண்ண உறங்க உறைவிடத்திற்கு பஞ்சமில்லாத ஒரு வாழ்க்கை. அடுத்தவன் முன்ன மெய் சிலுக்கத்தக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. பிரபஞ்ச விதியோடைய தன்மை. இனிமே தான் உங்களுக்கு நல்ல நேரமே. நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் எம்பெருமான் முருகக் கடவுள் இல்லை சிங்க பெருமாள் கோவிலாண்டா அகோர வீரபத்திரர் கோவில் இருக்கு. அதை ஒரு பௌர்ணமி வழிபட்டாலோ, ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் கோவில்களாக பார்த்து அந்த கோயில்களில் வழிபட்டு வந்தாலோ உங்கள் தலையெழுத்தே மாறப்போகுது. போதும் நீங்கள் கஷ்டப்பட்டது, அவமானம் அவப்பேற்பட்டதெல்லாம் போதும். முறையான வழிபாடுகள் தான் வாழ்க்கையை தெளிவு பண்ணி கொடுக்கும். திக்கத்து கடக்கிறவனுக்கு தெய்வந்தான் துணைன்னு ஒரு பழமொழியே இருக்கு. பயப்படாதீங்க. சனீஸ்வர பகவானும் நல்ல நிலைமையில தான் உங்களுக்கு வந்திருக்காரு. இனிமே குரு பகவானும் நல்ல நிலைமைக்கு தான் வந்திருக்காரு. நல்ல ஒரு வீட்டில் தான் அமைஞ்சிருக்காரு. இந்த வருஷம் உங்களுக்கு பொன்னான வருஷம்னு சொல்லலாம். விரயங்கள் ஆவாது, நஷ்டங்கள் ஆவாது, கஷ்டங்கள் கடன் எல்லாம் அடைஞ்சு போயிடும். கடன் வாங்கி எந்த ஒரு காரியத்தையும் பண்ணணும் கேட்குற எண்ணங்கள் வரவே வராது. கையில் காசு இருக்கா, நிலங்கள் இருக்கா, சொத்து பத்தை வித்தாவது பண்ணக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை பண்ணிடலாம். கடன் வாங்கி முது சுமையை ஏற்றுக்கக்கூடிய தெம்பு தாங்காது அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்குவீங்க. விருச்சிக ராசிக்கார அன்பர்கள் முருகக் கடவுளை தான் வழிபடணும். டைட்டாக பிடிச்சிக்குங்க அவரை. இன்னும் எவ்வளவோ சொல்லலாம் உங்களுக்கு, அதுக்கு நேரம் இல்லை. இருந்திருந்தாலும் விருச்சிக ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.